ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கடவுள் ஆசை கிடைக்கும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிவபெருமான அதாவது திருநீர் நெற்றியில் அணிகிற ரகசியத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். சிவபெருமானை நினச்சி விபூதியை நம்ம பூசும்போது 3 கோடாக தான் நம்ம பூசணும். அதாவது பட்டையாக போடுவோம் இல்லையா, அப்படி தான் போடணும். ஏன் 3 கோடாக போடுறோம் அப்படின்னா, அது மும்மலங்களையும் அளிப்பதுடன், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களிலும் செய்கின்ற பாவங்களும் நீங்கி கடைசியாக நம்ம சிவபெருமானோட மோட்ச பதத்தை அடையிறதுக்காக தான் அந்த மாதிரி பட்டையாக நம்ம சிவன் கோயிலில் விபூதி பூசணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 கோடாக பூசுறதை திரிபுண்டரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருநீரை நம்ம டெய்லியும் அணியும் போது நம்மளுடைய மனசு இயற்கையாகவே நம்மளுக்கே தெரியாமல் மாசு இல்லாத சுத்தமான நிலையை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு, அதாவது ஒருவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா வாசப்படியில் நின்று எக்காரணத்தும் கொடுக்கக்கூடாது. ஒன்றா கொடுப்பவர் வெளியில் போய் அவருக்கு கொடுக்கணும், இல்லையா வாங்குறவங்க வீட்டுக்குள்ளே வாங்கணும். அதுபடி தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அடுத்து வாசற்படி, அம்மி, ஆட்டுக்கல், உரல் இதிலெல்லாம் உட்காரக்கூடாது. முக்கியமாக பொண்ணுங்க உட்காரவே கூடாது. அதுக்கப்புறம் நைட்டு நேரத்தில் வெள்ளை பொருட்கள், சர்க்கரை, பால், மோர், அரிசி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நிறக்குடம் தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட தண்ணி பத்தலைங்க, கொஞ்சம் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்கன்னு வைங்களேன். 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக கொடுங்க. விளக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடம் தண்ணி இல்லை, ஒரு சொம்பு தண்ணி கூட அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வாழை இலைகளை நம்ம வாடவே விடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. வெத்தலை எப்போவுமே ஒரு தாம்பூலம் வச்சு தான் வைக்கணும். அதே மாதிரி வாழை இலை இப்போ விசேஷத்துக்கெல்லாம் நம்ம எதுக்காவது வாங்குவோம் வாழை இலை. அந்த வாழை இலை மீதி ஆச்சு அப்படின்னா, ஒன்றா அதை போய் கடையில் ரிட்டன் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது டிஃபன் கடைக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பசு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அந்த வாழை இலையை எப்பயுமே வாட விடாதுங்க. அதே மாதிரி குத்து விளக்கை தானாக அணையிற மாதிரி எப்பயுமே விடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு பூ வச்சு தான் அணைக்கணும், ஓகேவா? அதே மாதிரி வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நம்மளை அறியாமலே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் யாரையுமே அவதூறு சொற்களால் திட்டக்கூடாது. இந்த சனி பகவானை குறிக்கிற சொல், அப்புறம் காரிய வீட்டில் நடக்கிறது, அந்த மாதிரி விழுந்த வீடு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் 3வது ஆன்மீக குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது கோவிலுக்கு எப்படி நீங்கள் செல்லலாம், எப்போது செல்லலாம். அதாவது ஈஸ்வர பகவானுக்கு உகந்த நாள்னால் நம்ம என்ன சொல்லுவோம், பிரதோஷ நாள் தான் சொல்லுவோம். அந்த பிரதோஷ நாளில் எப்போ வேணாலும் கோயிலுக்கு போகலாம். ஆனால் சாயந்தரம் 4லேருந்து 6 மணி வரைக்கும் அந்த பிரதோஷ நாளில் குறிப்பிட்டு கோயிலுக்கு, ஈஸ்வரன் கோயிலுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் சண்டிகேஸ்வரரையும் நம்ம ஒட்டுக்காக வணங்கும் போது நம்மளுக்கு கோடான கோடி பாவங்களும் அழிஞ்சி புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் எந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கோ அந்த வீட்டில் கஷ்டமே இருக்காது. அதுக்கப்புறம் பொண்ணுங்க பீரியட்ஸ் ஆன 5 நாளில் வீட்டை சுத்தம் பண்ண பிறகு தான் விளக்கு போடணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஒரு சிலர் கல்யாணம் ஆன பொண்ணு தானே கணக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் கழித்து வீடு பாய் வச்சிட்டார், அதாவது அவங்க படுக்கைகளை சுத்தம் செய்யாமல், வீடு துடைக்காமல், அடுப்பு துடைக்காமலேயே டைரெக்டாக தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாவம். அதாவது உங்களால் இப்போ சுத்தம் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னாலும்
இருக்கப்போ பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்குவோ இல்லை வீட்லேயோ விளக்கேற்றுங்களே தவிர, நம்மளுக்கு என்ன கல்யாணம் ஆன பொண்ணு தானேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தவறை செய்யாதீங்க. அது உங்களுக்கு பாவத்தை தான் சேர்க்கும். அடுத்ததாக, சாமிக்கு படைக்கிறப்போ அல்லது விரதம் இருக்கப்போ உப்பு, அரிசி, நெய் இவங்களெல்லாம் கையில் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி கொடுக்குறப்போ அது மாமிசத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பூனை வச்சோ ஒரு கரண்டியை வச்சோ தான் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி உப்பு வந்து என்றைக்குமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு பத்தலைன்னு யாராவது கேட்டாங்கன்னா, உப்பை அடுத்தவங்க தான் எடுத்து அவங்க இலையிலையோ தட்டிலையோ ஓரமாக வைக்கணுமே தவிர, உப்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு சிலர் கை நீட்டுவாங்க பாருங்கள், அந்த எச்சிக்கையிலையும் உப்பை நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்களும் எச்சிக்கை விட்டு உப்பு அள்ளி போட்டுக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க கண்டிப்பாக எந்திரிச்சு வந்து அவங்க தட்டில் ஓரமாக உப்பு வச்ச பிறகு தான் அதை எடுத்து சாப்பிட்ணும். அப்படி வீட்டில் யாரும் இல்லாத பட்சத்தில் சாப்பிட்றவங்களே போய் கையை கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அடுத்து வந்து வீட்டில் சாயந்தரம் விளக்கு வந்து ஏற்றின பிறகு வீடு துடைக்கிறது, தலை பார்க்குறது, பேன் பார்க்குறது, நகை வெட்டுறது இந்த மாதிரி காரியங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது. 6 மணிக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் வீட்டை துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம தேங்காய் உடைக்கும் போதும் குலதெய்வத்தை முதல்ல மனசில் நினச்சி அவங்களுக்கு ஒரு மனசார நினச்சி அவங்கள சாமி கும்பிட்ட பிறகு தான் அடுத்தபடி பார்த்திங்கன்னா அடுத்த தெய்வத்துக்கு உடைக்கணும். அதாவது பிள்ளையாருக்கு உடைக்க போவோம் இல்லையா, பிள்ளையாருக்கு உடைக்கும் போதே நம்ம குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் மனசில் நிறுத்தி அவங்கள கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த சாமிக்கு தேங்காய் உடைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணும்போது நமக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்மீக குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.